எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா? இன்றைக்கி வந்து நம்ம வார்த்தையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் வந்துட்டு அந்த மனசு தான் அழகு. இதெல்லாம் வந்துட்டு உடல் அழகெல்லாம் வந்துட்டு மேட்டரே கிடையாது அப்படின்ட்டு. படத்திலே வந்து அந்த சீன்லாம் வச்சுருக்கான் பார்த்துங்க. படத்திலே வந்துட்டு அப்போ எவ்வளோ கேவலமான ஜென்மம் பாருங்க நம்மலாம். படத்தில் வந்துட்டு உண்மையாக இது வந்து அசிங்கமான பொண்ணே கிடையாது. பல் செட்லாம் போட்டு இந்த வாயை அந்த அளவுக்கு வைக்க சொல்லிவிட்டு ஒரு கேவலமான உருவமாக வந்து நடிக்க சொல்லி அந்த சீனை வந்து எடுத்துருக்கிறதா வந்துட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அவங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு கேவலமான மனநிலையில் எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. ஒரு டிவி ஒரு சீனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரியல் லைஃப்லேயே நம்ம வந்துட்டு எல்லாருமே இப்படி தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்துட்டு நிறையா டேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாலாம் படம் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, மேட்டரே கிடையாது, இந்த அழகெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, என் மனசு தாங்க என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாலா டைரக்டர் பாலா வந்து ஒரு படம் எடுத்திருப்பார், நான் கடவுள் அப்படின்ட்டு ஒரு படம். அதில் பார்த்திங்கன்னா அளவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு உருவத்தை கொடுத்து, ஒரு காளியாக, ஒரு சிவனாக, ஒரு முருகனாக கொடுத்து, ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு சீனை வந்து பண்ணியிருப்பார். அப்படி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்துட்டு அதான் சொல்லியிருப்பார், இங்கே வந்துட்டு மனசு தானே அழகு, இங்கே வந்து மேட்ரு வந்துட்டு வந்துட்டு அழகை தேடி போய் என்ன வாழ்க்கையில் வந்து எந்த சாதிச்சிட போகிறோம் நம்ம. இங்கே மனசு இருந்தால் தான் இங்கே அதில் வந்து ஒரு அழகான விஷயத்த நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பார்க்கலாம். இப்போ அழகை மட்டும் வச்சு மனசு வந்து சரியில்லைன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் வந்து எப்படி வாழ முடியும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு கேள்வியாக இருந்துச்சு அப்போ. இப்போது அழகு என்ன, மனசு என்ன, இங்கே மனசு தான் இங்கே முக்கியம் அப்படின்றது தான் அவர் வந்து சொல்லியிருப்பார். அப்போ வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து எல்லா சீன்லேயும் வந்து நிறையா சீன் இப்படி தான் இருக்குது. ஒரு அளவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கலாய்ச்சி கேவலப்படுத்தி அது ஒரு சீனாக வச்சுட்ருக்கோம் படத்தில். இதில் ஒரு உருவ கேலி வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில பேர். சீன்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். உருவ கேலி வச்சு ஒருத்தர் அது இப்போ ஒரு சீனாகவே இருந்தாலும் அவன் பர்சனலாக வந்து எவ்வளோ பெரிய ஹேட்டிங்கை வந்து அவன் வாழ்க்கையில் அவன் வந்து பார்த்துருப்பான் அப்படின்றது அவங்களும் தெரியாது. அது ஒரு சடனாக ஒரு சீனை வச்சு இதை நடிக்க சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவன் லைஃப்பில் வந்து அந்த சீனை பண்ணதுக்காக அவன் வாழ்க்கையில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு மனநிலைமையில் எல்லோரும் இருந்துகிட்டு இருக்காங்க.